வென்ஸ்டே ஈவினிங் ஆர்டர் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் வந்திருந்தது. அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் என்னோட சிஸ்டர் இன் லா கிட்ட இருந்து வாங்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வரும். 2-3 டேஸ் முன்னாடி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஆர்டர் கொடுக்க சொல்லி. 1 வீக்குக்கு ஆகிற மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணிடுவேன். அதுவும் வந்துடும். ஈவினிங் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு யோசனையே வரல. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய எக்ஸ் இருந்துச்சு. சரி எக் புர்ஜ் பண்ணி கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுட்டு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைங்களை கிராக் ஓபன் பண்ணிட்டு மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை குக் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டா சுட சுட எக் புர்ஜ் ரெடி. வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு பெருசாக எந்த ஐட்டமும் இல்லை, முட்டை மட்டும் தான் இருக்குது அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க 2 பேருக்குமே இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துட்டு பொமக்ரானட் கொஞ்சம் மத்தியானமே உரிச்சு வச்சது இருந்துச்சு. சரி எனக்கு ஜூஸ் செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா டானிஷாயும் 2 பேருக்குமே ஸ்டடி லீவ் இருந்துச்சு. ஸோ இமீடியட்டாக அவங்கள படிக்க உட்கார வைக்கணுன்ற நெசிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காரோன்னு சொன்னாங்க. ஸோ எனக்குமே பிரேக் தேவைப்பட்டுச்சு. அப்படியே ஜூஸை டெரஸ்க்கு எடுத்துட்டு வந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:15 இருந்துச்சு, சன்செட் ஆகுற டைம். நம்ம டெரஸ்ல இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு அழகான வியூ, மரம், செடிகள்லாம் பார்க்குறப்ப அப்படியே மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தா மைண்டுக்கு ரொம்ப காம்னஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.